வணக்கம். தமிழ்நாட்டு மக்கள் ஒரு புதிய ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது சலிப்பா, இல்ல முதல் முறையாக ஒரு புதிய ஆட்சியை குடுக்கலான்ற ஒரு ட்ரையா அப்படின்லாம் நான் இப்போ ஆரோக்கியமான ஒரு விவாதத்துக்குள்ள இல்ல இன்ஃபர்மேஷன பத்தி பேசணுன்ற பத்திலாம் எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா, கைண்ட் ஆஃப் அ டிசப்பாயின்ட்மென்ட். இது யாரு யாருக்கு நம்ம ஓட்டு போடுறோன்றது ரொம்ப முக்கியமா யோசிக்கணும். சென்சிட்டிவான விஷயம், சாதாரண விஷயமா நெனச்சுட்டாங்கன்னு நான் நெனைக்கிறேன். மக்கள் அனைவருக்கும் ஆசைப்படலாம், விருப்பப்படலாம். தங்களுடைய ஆசையும் விருப்பத்தை நிறைவேற்றத்துக்கான ஒரு நாள், அந்த சூழ்நிலை உருவாகும்போது அத பயன்படுத்திக்கலாம். நான் வேணான்னு சொல்லல. பட் அதுக்கு ஒரு நாளுன்னா, ஒரு சின்ன ரன் வேணும். ஒரு மனிதன் வந்து ஒரு இலக்கை நோக்கி போறான்னா, அவன் ஜெயிக்கிறதுக்கு உடனே இறங்கி ஜெயிக்கிறது வந்து, அ ஒரு சப்போர்ட் தான் சொல்ல முடியும். அது எந்த விதமான சப்போர்ட்ன்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா, அவனையும் அவன் பயன்படுத்திக் கொள்றதும், அவனையும் அவனை தயார்படுத்திக் கொள்றதும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் இருக்கு இதுல. திரும்பவும் எல்லார் மாரி தான் நானும் சொல்ல வேண்டியிருக்கு. இதுல நான் யாரும் அ பின் பாயிண்ட் பண்ணி சொல்லல. ஏன்னா, நானும் எந்த ஒரு குறிப்பான கட்சி கிடையாது. அந்த வகையில நல்ல உழைப்பை அ தேர்ந்தெடுத்து, அதுல நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, ம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா கூட முடிச்சிடலாம். பட் தேர் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். இதுல வந்து பல விஷயங்கள் இருக்கு. நான் கட்சி தலைவர பத்தி இப்ப பேச விரும்பல. பியூரா நம்ம. அதாவது நாம் மக்கள். நம்முடைய மக்கள் அனைவரும் தேர்ந்தெடுக்கிற விதம் என்னன்றது கூட இப்போ ஒரு மிஸ்டிக் சிச்சுவேஷன்ல இருக்கு. யார தேர்ந்தெடுக்கணும்னு விருப்பப்படுறாங்க? மக்களுக்காக சேவை செய்ற மக்களையா? இல்ல தனக்கு புடிச்சிருந்தா போதுன்ற ஒரு ப்ரொஃபைல் இருந்தா போதும்னு நெனைக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா ஒரு நாள் ஓட்டு போட போறோம். அதுக்கப்புறமா நம்போ அத பத்தி கவலைப்பட வேணான்னா, எஸ் ஆப்வியஸ்லி ஒரு கவர்மெண்ட்ட தேர்ந்தெடுத்தீங்கன்னா, அவங்க நம்மளுக்கான தேவைகள அவங்க எல்லாத்தையும் அவங்களே செஞ்சுருவாங்கன்றது தான் உண்மை. அதில கூட குறைவு அப்படின்னா, அத எதிர்க்கட்சி பார்த்துக்கும். இல்ல அதுக்கு சம்மந்தமானவங்க பார்த்துப்பாங்க. சில நேரம் மக்களுக்களாகிய நாமும் வந்து அதில பங்கெடுத்துக்கலாம். ஏன்னா குரல் கொடுக்கிறதுக்கான ஒரு உரிமை இருக்கு. நான் தான் உங்கள தேர்ந்தெடுத்தேன்ட்டு. ஆனா இப்போ சிச்சுவேஷன் என்னன்னா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இவங்கள எப்படி டிசைட் பண்றது? என்ன விட்டுடுங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா பிகாஸ் ஐ அம் இன் அ வேற ப்ரொஃபைல்ல இருக்கேன்னு வச்சுங்க. விஜய் என்ற ஒரு மனிதனுக்கு ஓட்டு போடும் வகையில மக்கள் எதை தேர்ந்தெடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா, நான் முடிவு எடுக்கிறது பல விஷயங்கள் இருக்கலாம். "அப்பா எனக்கான சட்டை இது ரொம்ப புடிச்சிருக்குப்பா. நீங்க ஒரு தடவ இத போட்டு பாருங்கப்பா." பழைய காலத்து மனிதன் தன்னுடைய சட்டைய வந்து இப்படியே மாரி ப்ரொஃபைல்ல போட்டு வர்றாருன்னா, தன்னுடைய பெண் குழந்தை, ஆண் குழந்தை, அம்மாவுக்கு, அப்பாவுக்கு ஒரு சின்ன அட்வைஸ், "அப்பா இந்த ஒரு ஃபங்ஷனுக்கு நான் சொல்ற மாரி ஒரு ட்ரெஸ்ஸு போடுங்களேன்ப்பா. ப்ளீஸ், ப்ளீஸ் இந்த ஒரு தடவ." அப்படின்னு சொல்றதுல ஆழமான அன்பு, அரவணைப்பு, பாண்ட் பல விஷயம் இருக்கு இதுல. அதுக்காக குழந்தைங்களோ, மாமனோ, மச்சானோ, உற்றார் உறவினர்களோ, ஏன் பக்கத்து வீட்டுக்காரரோ, யார் சொல்லியோ ஓட்டு போடுற ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா, இந்த ஒரு தடவ ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றதுல என்ன ஒரு அர்த்தம் இருக்குன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. புதிய ஆட்சி ஒண்ணு வந்தா டிஃபரெண்ட்டா இருக்கும். அத ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஏன்னா ஆப்வியஸ்லி நாட். நான் இல்லன்னே சொல்லல. பட் பல விதத்தில பல மனிதர்களே நம்மள சப்போர்ட் பண்ண இருந்தாலும், அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஊறிப்போன விஷயம் ரொம்ப முக்கியம் பாலிடிக்ஸ்ல.
நான் என்ன சொல்றேன்னா, பாலிடிக்ஸ் அவ்வளோ ஈஸியா நினைக்கும்போது ஒரு சிச்சுவேஷன் எனக்குள்ள தோணுது. அப்புறமா சொல்றேன். மேபி இன்னொரு வீடியோல சொல்றேன் உடனே. சீரியஸான விஷயத்த சீரியஸா எடுக்க நம் மக்கள் மறந்து விட்டோமோ? இல்ல இந்த சீரியஸான ஒரு எலக்ஷன எப்பவுமே சீரியஸானது தான். அத வந்து அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. எனக்கு இத பத்திலாம் ஒண்ணும் கவல இல்லன்னு சொல்லிட்டு ஒதுங்கி நின்னுட்டோமோ? ஜனநாயக கடமை அவ்வளோதானே, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுட்டு முடிச்சுட்டோமோ அப்படின்லாம் நினைச்சிட்டு விலகி நிற்கிறாங்களோன்னு தோணுது. சொன்ன மாதிரி பிள்ளைக்காகவும் பேரன் பேத்திக்காகவும் மாமன் மச்சானுக்காகவும் என் மருமகளுக்காகவும் மருமகனுக்காகவும் இப்படி பல உறவுக்காக சரி நாம் ஒருத்தர் போட்டு தான் பார்ப்போம், நம்ம ஒருத்தர் தானே அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்களை மாதிரி பல பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. என்னுடைய ஒரே ஒரு கருத்து, மனசாட்சியை தொட்டு நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள். இவ்வளவு நாள் நாம் பயணித்த விதமாக நம்மளுடைய ஆட்சி இருக்கும். ஏன் சொல்ல வரேன்னா, படிப்பு படித்து தான் ஒரு பதவிக்கு வராங்க, இல்லை பழகிட்டு வராங்க, அதாவது செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸில். இதில் எந்த விதத்தில் எங்கே இந்த ப்ரொஃபைலில் வந்து டிவிக்கு அதாவது விஜய் இருக்காருன்னு எனக்கு தெரியல. இன்னும் டீப்பாக போனால் பேக் போன் அப்படின்ற ஒரு இடத்துல யாராவது இருக்காங்களா? இது வேறு மாதிரி நான் பேசுவேன். இதெல்லாம் ஏன் நம்ம யோசிக்காமல் வெறும் ஓட்டு தானே அப்படின்னு நினச்சி ரொம்ப சாதாரணமாக, என்னை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக ஒரு சினிமாவில் ஒரு 100 ரூபாய் நோட்டு எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுத்தா, இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா, சண்டை போட்டு ஒரு ஹீரோயினையோ இல்லை யாராவது ஒரு சாதாரண மனிதனை காப்பாற்றுறதுலையோ, ஆக்ஷனில் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக ஷூட் பண்ணுறதும், நல்ல ஹிட் சாங் குத்து சாங் போட்டு டான்ஸ் ஆடுறதும், இதில் இருக்கிற ஒரு ஃபெமிலியாரிட்டி, அந்த ஃபேஸ் டெவலப் ஆகி மெச்சூர்ட் ஆகி இதுதான் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிட்டோமோன்னு தோணுது. குழந்தைங்க எல்லாருக்கும் ஆப்வியஸ்லி நான் வருத்தப்பட்டாலோ இல்லை நீங்கள் கோவப்பட்டாலோ 2 கேட்டகரியிலோ வாலிபர்கள் அனைவரும் தவறிவிட்டார்களோ என்று எனக்கு தோணுது. நீங்கள் செய்ய வேண்டியதை இன்னொரு மனிதனுக்கு கொடுக்குற அந்த சான்ஸ் கொஞ்சம் மீனிங்லெஸ் தான். பல முறை யோசித்து செய்ய வேண்டிய விஷயங்கள் பல இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு, எல்லா நாட்டுக்கும் எலெக்ஷன் அவ்வளோ ஈஸியான கேக் கிடையாது. மெஜாரிட்டி அப்படின்ற சூழ்நிலை வரும்போது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இஃப் இட்ஸ் அ ஃபைட் இட்ஸ் ஓகே. மெஜாரிட்டின்னு வரும்போது சஸ்பீசியஸாகவும் இஸ் இட் ஓகே, அதாவது எலிஜிபிளா அப்படின்லாம் பல விதத்தில் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதே இடத்துல இன்னொரு மனிதன் ஹார்ட் ஒர்க் பண்ணி புதிய கட்சியை ஓப்பன் பண்ணி புதிய ஆட்சியை கொண்டு வரதுக்கு நின்று ஜெயிச்சிருந்தாருன்னா ஐ எம் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி ஹாப்பி. அவங்க 2 பேரும் ஏடிஎம்கே டிஎம்கே இன்னும் யாராக இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஹியர் இன் திஸ் பொசிஷன் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். மக்களே, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் கொடுக்குற சீரியஸ்னஸ் இந்த பாலிடிக்ஸுக்கும் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் தவறை விட்டுட்டீங்க எனக்கு ஒன்றும் புரியல. இட் ஷுட் கோ ஃபார் 5 years. அடுத்த 5 ஆண்டுகள் நீங்கள் யோசிக்கணுமா இல்லை வெயிட் பண்ணணுமான்னு எனக்கு புரியல. சரி போட்டு ரப்பர் போட்டு அழிச்சிடுற விஷயம் இது கிடையாது. ஏன் மக்கள்கள் அனைவர்களும் ஒரே மாதிரி யோசிச்சிருக்காங்கன்னும் போது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது எனக்கு. நீ நினைப்படா உன் விஷயம் வேற, ஆனால் நான் நினச்சிட்டு நான் நினைக்கிறது வேறன்னு சொல்லிட்டு யாராவது மக்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் என்னுடைய பதில்கள் இருக்கு. என்னன்னா,
நீ நானும் ஒரே இடத்துல வாழ்கிறோம். நம்ம வாழ்கிற ஒரே இடத்துல நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஒரே மனிதர்கள், அதாவது ஒரு கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லிட்டா, கடந்த காலமாக தமிழ்நாடு முதன்மையாக இருக்கிறது எந்த விஷயத்தில் தெரியுமா? தன்னுடைய மக்களுக்கு முதல் உரிமை கொடுக்கறது. என்ன எரர் வேணால் இருந்துட்டு போட்டோம், என்ன பிரச்சனை வேணால் இருந்துட்டு போட்டோம். இப்போ தன்னுடைய மக்கள் என்ற ஒரு உரிமையில் விட்டு கொடுக்காம வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன் தெரியுமா? படிப்பு, பகுத்தறிவு, இன்னும் பல விஷயங்கள். அதில் ரொம்ப முக்கியமானது என்னமா? மொழி. நம் மொழியை நம்ம கற்றுட்டு போகிறோம். தேவைன்னா இல்லையாவது யாராவது தேவைப்பட்டால் கற்றுட்டு போகிறாங்க. மதம், இனம், இந்த மதத்தில் நம்ம படுற கஷ்டம் இருக்குது தெரியுங்களா? நம்மோடு இருக்க வேண்டிய விஷயங்க அது. அதை பரப்பி அதை பயன்படுத்தி மக்களை பிரித்து பார்த்து அதில் பயனடைகிற விஷயம் ரொம்ப ரொம்ப வாஸ்ட். இது எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன் திங், நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்களோன்ற ஒரு டவுட் இருக்குது. அதுக்காக டிஎம்கேவையோ இல்லை ஏடிஎம்கேவையோ பின்தள்ளிட்டீங்க, அது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஏற்கனவே சொல்லிட்டேன், இஃப் யூ ஆர் எலிஜிபிள், ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு சே இட்ஸ் ஓகே, ஐ ஆம் ஹாப்பி. அதாவது தகுதியானவர்கள் என்றால், உனக்கு என்ன தகுதி இல்லைன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. நான் உங்களுக்கு தகுதியை பற்றி நான் பேசலை. பட் ஸ்டில் அந்த கோடு ஒன்று இருக்குது. அந்த கோடை தாண்டணுன்னா எக்ஸசைஸ், ஃபிட்னஸ் இதெல்லாம் தேவை. நேராக போய் அந்த கோட்டில் நின்று அதுக்கு பேர் ஊழல் தான். சம் பேக்கப், ஈவில் பேக்கப். திரும்பவும் சொல்கிறேன், நம்ம தமிழ்நாட்டை வேறு மாதிரி மாற்றுறதுக்காக பேக்டோர் வழியாக என்னென்னா செய்யணுன்ற சொல்கிற விதத்தில் இதுவும் ஒன்று. இல்லை, இது என் நாடு, எந்த சக்தியும் உள்ளே வர முடியாது, எல்லோரும் ஒரே இனம், மனித இனம், அவ்வளோதான். பட் எல்லாமே மற்றது எல்லாமே பர்சனலாக தான் அப்ளிகபிள். இதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கிக்கிறதோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைகளை உருவாக்குறதோ, பிரித்து பார்க்குறது ரொம்ப என்னால் பார்க்க முடியாதுன்ட்டு இந்த கட்சி சொல்லுமான்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இது என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் சஸ்பீசியஸான ஒரு எலெக்ஷன். ஆப்வியஸ்லி நான் அப்படி தான் சொல்லுவேன். சஸ்பீசியஸ், எனக்கு புரியல. ஆல் தி பெஸ்ட். பட் ஸ்டில் ஐ எம் நாட் ஃபில்டு. அதாவது முழு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட நான் இப்போ இல்லை. ஏன்னா எத்தனை அணி இருந்தாலும் அந்த அணியை வந்து ஃபைட் பண்ணி அதில் ஒரு கட்சி வந்திருந்தா தான் எனக்கு தெரிஞ்சிருக்கேன். அதில் அழகு இருக்குது, அதுக்குன்னு ஒரு அழகு இருக்குது. இதில் அது தெரியல. தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் செல்வின்.